இதுவரை நம்ம சேனல்ல கவர் பண்ணதுல ஸ்லிம்மஸ்ட் டிவி இதுதான். டேய் டிவி எங்க? டேய் இந்த தான்டா இருக்கு. ஒரு பிக்கிங்கடா எங்கடா? டேய் கண்ணுன்னு தெரியுதா இல்லையாடா? இந்த தான்டா இருக்கு டிவி. இதான் சாம்சங்கோட S95C 4K OLED டிவி. அன்பாக்சிங் அப்படியே கையோட பாத்துருவோமா? பாத்துக்கலாம். ரைட். கீழே போட்டா. ஆமா நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுல இதுவரைக்கும் பெரிய டிவி இதுதான் போலயே. ஆமா 77 இன்ச். அடேங்க அப்பா. பிரிப்புமா? என்னென்னமோ இருக்கு. யூசர் மேனுவல் இருக்கு எடுத்தோனே. யூசர் மேனுவல் இல்ல, இந்த பாக்ஸை இன்ஸ்டால் அதாவது கரெக்டா ஓபன் பண்றதுக்கு இன்ஸ்டாலேஷன் கைட் கொடுத்திருக்கான். பவர் கார்ட், நல்ல செம்ம குவாலிட்டி கேபிள். ரிமோட் இதுக்கு முன்னாடி சாம்சங் டிவில பார்த்தோம்ல அந்த சோலார் ரிமோட், அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. எந்த சேஞ்சும் இல்ல. இது என்ன புதுசா இருக்கு? ஓபன் பண்ண டிவியை பார்த்தா தான் தெரியும். டிவில இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றோம். எங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு. டேபிள் ஸ்க்ரூஸ், டேபிள் பிளாஸ்டிக் ஸ்க்ரூஸ், வாரண்டி கார்டு. என்னது கிஃப்ட் பாக்ஸா? இல்லங்க, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம். என்ன இது அன்பாக்ஸ் பண்றதுக்குள்ள நம்ம மண்டை குழம்பிடுவோம் போல. இது ஸ்டாண்ட். என்ன உனக்கு மட்டும் வித்தியாசமா வருது? இது என்னது? இல்லங்க, வைக்கிற ஸ்டாண்ட். சரியான வெயிட்டா இருக்கு. ஆமா, மொத்த பாக்ஸே 50 கிலோன்னு போட்டிருக்கேன். அப்போ உள்ள என்னென்ன இருக்குமோ? சேஃப்டிக்கு. சேஃப்டிக்கா? சேஃப்டி பர்பஸ். மசாஜர் மாதிரி இருக்கு. படுத்துருவோம். ஆமா போச்சு மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். இது நல்லா இருக்கு. இருக்காதா பின்னே? தூக்கிடலாமா? Let me take you back to a time when love was as precious as diamonds. அப்படியே இதை எடுத்துருவோம். இதை எடுத்துடலாம். என்னங்க இவ்வளோ ஸ்லிம்மா இருக்கு. சரியான அம்மாடி. இதை கரெக்டா ஒருத்தன் விரல்ல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விரல் கட் ஆகிடும். இதை பாருங்களேன். இந்த டிவில மாட்டி டிவியை தூக்கி இதுல வைக்கணும். அப்படியே இந்த ஒரே ஒரு கேபிள் எடுத்து இந்த பாக்ஸ்ல ஒரு சைடு, டிவில ஒரு சைடு சொருகிட்டோம்னா அம்பிடுதான். வளவலன்னு போயிட்டு இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்கல. ஆமா, சைஸை தாண்டி அந்த OLED பேனலோட சேர்ந்து அந்த குவாண்டம் டாட் டெக்னாலஜி கொடுத்தான் பாரு. அதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமான காரணமே. என்ன பொருளையா? அதாவது அதிகமான கான்ட்ராஸ்ட் லெவல்ஸும் பிளாக்ஸும் இது கூடவே நேச்சுரல் கலர்ஸ், பிரைட்னஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி பார்த்தா அப்படின்னா உனக்கு ஒரு செல்ஃப் இலுமினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால தான் அந்த பேனலில் பார்க்குறப்போ உனக்கு அந்த தியேட்டர் ஃபீல் வந்து லைட்டாக கிடைக்குது. செல்ஃப் இலுமினாட்டினா? இலுமினாட்டி கிடையாது. ஐயோ எப்படி சொல்லுவேன்? இங்க பாத்தியா, பிளாக்கா தெரியுதா, ஒயிட்டா தெரியுதா? இதானடா உலக வழக்கம். அடே அது அந்த டிவில அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு யூஸ்வலா எல்லா பிராண்டும் OLED பேனல் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களும் OLED பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதை சூப்பரா டியூன் பண்ணிருக்கனால பார்த்தா அப்படின்னா அந்த கலர்ஸும் வந்து லைவ்லியா இருக்கு பாக்குறப்ப இல்லையா? புரிஞ்சு போச்சு. நானும் மூவி சீரிஸ்ல அதுல பார்த்தேன். நீ சொன்ன மாதிரி அந்த லைவா அந்த கலர்ஸ் உண்மையில ஃபீல் பண்ண முடிஞ்சு. உண்மையில பேனல் குவாலிட்டி பிரிச்சுட்டாங்க. அண்ட் முக்கியமா இது ஒரு குவாண்டம் வேலிடேஷன் இருக்கிற OLED டிவி பா. புரிஞ்சு போச்சு. அந்த லோ குவாலிட்டில வீடியோ பார்த்தோம்னா அப்ஸ்கேல் பண்ணி 4K அளவு கொடுக்குமே குவாலிட்டியா. நீ சொல்றது வந்து இந்த நியூரல் குவாண்டம் ப்ராசஸர் 4K வித் ரியல் டெப்த் என்ஹான்சர்னு ஒன்று கொடுத்துருப்பான்ல, அதுதான் அந்த வேலையை பார்க்கும். எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டெப்த் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி பார்த்தேன்னா ஓவரால் பிக்சர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த குவாண்டம் வேலிடேட்ன்றது என்ன அப்படின்னா, நீ ஒரு படமோ சீரிஸோ பார்க்குறேன்னு வச்சுக்கவேன், அதில் இருக்க அந்த ஸ்கின் டோன்ஸ், அந்த கலர்ஸ், இது எல்லாத்தையுமே இன்னும் அக்யூரேட்டாக காமிக்கும். அதான் இந்த ஃபீச்சர். இது மோஸ்ட்லி நிறைய டிவியில் இந்த செக்மெண்ட்ல கிடையாது. இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏதாவது ஹாலிவுட் படம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 பார்த்தேன். மிரட்டிட்டாங்க. பிக்சர் குவாலிட்டி மிச்ச டிவியை கம்பேர் பண்றப்ப நான் இதுவரை பார்த்ததுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இல்ல தி பெஸ்ட் பேனல் குவாலிட்டி அப்படின்னா எனக்கு சத்தியமா இதுல ஃபீல் ஆச்சு. குறை எங்கிட்ட இருந்து சொல்லனே தெரியல பிக்சர் குவாலிட்டியில. சரி ஓகே, ஐ கம்ஃபர்ட் மோட் இருக்கா? நான் தேடி பார்த்தேன், பெருசா எனக்கு சிக்கலையே. இங்க தானே இருக்கு ஐ கம்ஃபர்ட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் வார்மா இருக்கும், ப்ளூ லைட்டும் கொஞ்சம் கம்மியாகும். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வெலை அதை பத்தி கடைசியா பேசுவோம். இப்போ வந்து ஸ்பீக்கருக்கு வருவோம். பேனல் குவாலிட்டி எந்த அளவுக்கு டாப்பா கொடுத்துருக்காங்களோ ஸ்பீக்கரோட ஸ்பெக்கும் பார்த்தேன்னா அவ்வளோ டாப்பா கொடுத்துருக்காங்க. 70 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் வித் 3D சரவுண்ட் சவுண்ட் இருக்கு. அதாவது பேக்ல, டாப்ல, பாட்டம்ல இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து சவுண்ட் பிரிஞ்சு அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா. முக்கியமா ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்கான். இப்பதான் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கப்ப இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் அங்க போகுது அப்படின்னா அப்படியே அந்த ஆடியோ ட்ராக் ஆகி அப்படியே போறத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா. இந்த மாதிரி நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. நீ சொல்ல எல்லாமே இதுல இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா டிவிக்கு ஏத்த சவுண்ட் இல்லையேப்பா. கரெக்ட் தான், பேஸ் பெருசா விழுகல. இவ்வளவு பெரிய டிவிக்குன்னு ஒரு சவுண்ட் நம்ம எதிர்பார்ப்போம்ல, அது பெருசா கிடைக்கல, ஒத்துக்கிறேன், ஓகே தான். பட் அப்படி உனக்கு சவுண்ட் வேணும் அப்படின்னா ஒரு சவுண்ட் பாரை வாங்கி வச்சுக்க. கியூ சிம்போனி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பான். அதாவது டால்பி அட்மாஸ் அப்படியே வயர்லெஸ்லயே உன்னால யூஸ் பண்ணிக்கிற முடியும். இன்னும் சவுண்ட் பெட்டரா இருக்கும். டிவியும் அந்த சவுண்ட்
சவுண்ட் பாரும் சேர்ந்தே ஒர்க் ஆனா பாத்துக்கங்க. லட்சக்கணக்கில் டிவியை வாங்கி வச்சுப்புட்டு சவுண்ட் பார் தனியா வாங்கி மாட்டணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இனிமே இந்த மாதிரி டிவிஸ்ல வர்ற கேமிங் ஃபீச்சர்ஸையும் ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். ஆமா, அது ஏன் என்ன அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுலயுமே கனெக்ட் பண்ணி நாங்க கேமிங் விளையாண்டு பார்த்தோம். கேமிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி. ஆமா, கேமிங்க்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா மோஷன் எக்ஸலரேட்டட் டர்போ ப்ரோன்னு ஒன்னு இருக்கு. இந்த டெக்னாலஜி பேர் மட்டும் இவங்க லென்த்தா கொடுக்குறாங்க. டிவி பெருசா இருக்கா, அதனாலதான் அந்த பேரும் பெருசா இருக்கு. சரி இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபீச்சர் தான். ஆக்சுவலா என்னன்னா 4K 144 ஹெர்ட்ஸ் வரையும் அந்த ஃப்ரேம் ரேட் வந்து போகுமா, அதை தான் அவங்க மீன் பண்றாங்க. சோ நம்மளுமே பாத்தீங்கன்னா கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணி கேம்லாம் விளையாண்டு பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஈவன் நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆமா, கேமிங்க்கு பிக்சர் மோட்லாம் கொடுத்திருக்காங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். FPS வேணா FPS, இல்ல ஸ்போர்ட்ஸ் மோடு, ஒரிஜினல் எல்லாத்தையும் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது மினி மேப் ஜூம்னு ஒன்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது கேம்லாம் விளையாடுறப்ப மேப் இருக்கும் இல்லையா, அந்த மேப்பை மட்டும் கிராப் பண்ணி ஓரமா வச்சு பெருசா பார்த்துக்கலாம். சூப்பர்ல, ஊத்து பார்த்துட்டு இருக்க வேணாம். ஆமா, அது இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து கேம் மோஷன் பிளஸ் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் எய்ம் பாயிண்ட் இருக்கும். அதாவது இதுலயே எய்ம் பாயிண்ட் வந்து தனியா செட் பண்ணிக்க முடியும். முக்கியமா இதுல இந்த கேமிங் ஃபீச்சர் வந்து தனியா போய் ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கேமுக்குள்ள போனா மட்டும் போதும். நல்லா இருக்குல்ல? அந்த பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றோம்ல கேம், அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணுமா? இல்ல, அதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், குவாலிட்டி லெவல்ல எல்லாமே சூப்பரா இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சோலியோ ஒரு பிசியோ கனெக்ட் பண்ணி விளையாண்டாதான் கிடைக்கும். அது வேற வாங்கணுமா? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. சரி, இப்ப வர எல்லா டிவிலயுமே IoT டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பண்ணலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். சாம்சங் போன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, இதே மாதிரி இந்த டிவிலையும் கொடுத்துருப்பான். நம்ம வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஸ்மார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இதுல கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்லி திங் எல்லாமே சேம் வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். இப்போ நம்மளே பார்த்தோன்னா ஏசியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா, ஏசியை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். மிச்சபடி ஃபுல்லா ஆக்சஸ் பண்றதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. ஃபுல்லா ஆக்சஸ் பண்றதா அந்த டிவியை பண்ணிக்கலாம். நம்ம சாம்சங் போன்ல இல்ல எந்த போன்லனாலும் இந்த ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணி இந்த டிவியை கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டிவில வந்து காஸ்ட் பண்ணிக்கலாம். காஸ்டிங்னா சும்மா இல்ல, மல்டி காஸ்டிங். அதாவது ஒரு சைடு வந்து காஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டிவி ஓடும். இப்போ ஏதாவது வீடியோ கால்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம போனையே அப்படியே வெப் கேமரா மாதிரி யூஸ் பண்றதா அப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி ரிமோட்டா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டிவியோட ஃபுல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா அந்த ஆப்லயே வந்துரும். சோ பக்காவா பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் டிவின்னு சொல்றதுக்கு சாம்சங் டிவி தான் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். ஆமாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஓஎஸ்மே சும்மா மிரட்டிட்டாங்க. ஆன் பண்ணோடனே டக்குன்னு ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஏதாவது ஒரு ஆப்ல போனாலுமே டக்குன்னு போயிட்டு வருது. ஆண்ட்ராய்டில் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆண்ட்ராய்டு கிடையாது, சாம்சங்கோட ஓஎஸ் தான். டைசன் டிவி ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே தான் தனியாக கொடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆகுது. அதை தான் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எனக்கு இப்போ ஆண்ட்ராய்டோட பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்குமே வித்தியாசமா இருந்துச்சு. பட் இது வந்து நீ சொல்ற மாதிரி பழகிருச்சு யூஸ் பண்ண. இதை தவிர நீங்க வந்து அந்த ஐஓடி டிவைஸ் கேட்டீங்க இல்லையா, இந்த ஐஓடி டிவைஸ் சார்ந்து ஒரு 3 சென்சார் இந்த டிவில இருக்கு. என்னது? கேமரா, லைட், சவுண்ட். இந்த கேமரா என்னன்னா தனியா வாங்கணும். வாங்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ணிக்கலாம். யாராவது திருடங்க வரானா அதை டிடெக்ட் பண்ணி நம்மளுக்குலாம் சொல்லுமா. பட் நம்மளுக்கு அது வரல. என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற. லைட் சென்சார் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி எவ்வளவு லைட் இருக்கு அதை அதுவே டிடெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படின்றத அதுவே ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிடுமா. இது நல்ல நம்மளுக்கு பாக்குறதுக்கு இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுலயும் இந்த சவுண்ட் சென்சார் தான் அல்டிமேட். இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம கூட சேர்ந்து ஒரு நாய்கெல்லாம் வளர்க்குறாங்க. அப்ப வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன், நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப இந்த டிவில ஏசி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா, நாய்க்கு ஏசியை போட்டு பாட்டு போட்டு தாளாட்டுமா. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து பொத்தி மாடி உட்கார வச்சிருக்கேன். நாய்க்கு பசிச்சா என்ன பண்ணும்? ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவோம். கக்கா போடுறது கத்து தொடச்சிரும், டிவி வந்து தொடச்சிரும். ஏ சும்மாரியா? நிஜமாவேயா? நிஜமா, நான் பொய்க்கலாம் சொல்ல. இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். வேற இந்த டிவியை வந்து உன்னால மானிட்டரா யூஸ் பண்ணிக்கிற முடியும். இவ்வளவு பெருசு யூஸ் பண்ண முடியாது. கல்ல தள்ளி கிள்ளி வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க, ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் இங்க. அதுல போயிட்டு நீ மானிட்டரா யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். கலர்ஸும் அதுக்கு தகுந்தாப்புல நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் முக்கியமா இதை கவனிச்சியா, ரிமோட் கேட்ச் பிடிக்க தெரியாது, தூக்கி போண்டா டக்குன்னு. சோ இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி சோலார் ரிமோட். ஓ, சும்மா வெயில்ல காமிச்சா பவர். ஆஹா, நம்ம ரூம் லைட் இருக்கு இல்லையா, இந்த லைட்டே எனஃப் தான் சார்ஜ் பண்றதுக்கு. அப்படியே சார்ஜ் போயிடுச்சு ரொம்ப நாளா யூஸ் பண்ணல அப்படின்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. கரெக்ட், பேட்டரி வாங்குற செலவு மிச்சம். ஆமா, முக்கியமானது ரிமோட் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டியா ஹேண்டியா நம்ம கைக்கு ஏத்தாப்புல இருக்கும். பட்டன்ஸும் ரொம்ப மினிமலிஸ்டிக்கா கொடுத்துருப்பாங்க. ஈஸியா யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த வால்யூம் பட்டன் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்லைடு இப்படி தூக்கி இறக்கி விடுற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல.
நல்லா இருக்கு. ஆனா ஸ்கிராட்ச் அதிகமாகுது இதுல. ஆமா, கொஞ்ச நாள்ல இப்ப இது வந்து ஓபன் பண்ணி ஒரு 10 நாள் கூட இல்ல, ஸ்கிராட்ச் அவ்வளோ அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டிவிலாம் பண்ணோம், அந்த ரிமோட்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கிராட்ச். இதுல என்னன்னா 5 லட்ச ரூபா டிவிக்கும் இந்த ரிமோட் தான் தராங்க, 1.5 லட்ச ரூபா டிவிக்கு இந்த ரிமோட் தான் தராங்க, ஒரு 40-50,000 ரூபாய்க்கு மானிட்டர் வாங்கினாலும் இந்த ரிமோட் தான் தராங்க. அது ஏன்றதான் புரியல. எனிவே நம்ம யூஸ் பண்றது கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த இதை மட்டும் எப்படியாவது மாத்தினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஏஐ எனர்ஜி மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா ஏஐ யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்மி பண்ணி கொடுக்குமா. ஆனா ஸ்டார் ரேட்டிங் ஒண்ணுதான் இருக்கு. கரெக்டா கட்டுட்டா. வேற சாம்சங் போன் மாதிரி இதுலயும் வந்து நாக் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலா டிவில அந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ஷனுக்குன்னு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அங்க பாரு சாம்சங் டிவி பிளஸ்னு ஒன்று இருக்கா, இங்க போயிட்டு லைவா சேனல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓ, அப்ப சன் டிவி கேட்டல டிஸ்லாம் பாத்துக்கலாமா? அதெல்லாம் வரல, நான் செக் பண்ண வர இப்போ வரையும் தமிழ் டிவி பெருசா எதுவும் வரல, டிஸ்கவரி தமிழை தவிர. மோஸ்ட்லி இந்த நார்த் இந்தியன் சேனல்ஸ், இந்த லைவ் சேனல்ஸ் வடக்குல அவங்க மட்டும் தான் வந்து பார்க்க முடியுது. அப்ப நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சவுண்ட தவிர பெருசா குறை சொல்ற மாதிரி இது இல்ல போலயே. குறைன்னு இப்போ வரையும் என்னாலையும் பெருசா சொல்ல முடியல. சீரியஸ்லி ஒரு சூப்பரான டிவி. ஆனா இந்த விலைக்கு இந்த டிவில இல்லாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டுன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லையா, அது இங்க இல்ல. மிச்சம் இந்த பட்ஜெட்ல எந்த ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்துக்கிட்டாலும் டெக் வைஸ், குவாலிட்டி வைஸ், சர்வீஸ் வைஸ் எல்லாமே இந்த டிவி பாத்தீங்கன்னா டாப்பா தான் நிக்குது, அந்த ஒரு ஃபீச்சர் தவிர. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் விலை சொல்லவே இல்ல. 50,000 கொன்றுவேன். 5 லட்சம் ஆக்சுவலி. 5 லட்சமா? ஆமா, நம்ம யூஸ் பண்ணதுலயே ரொம்ப காஸ்ட்லியான டிவி அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தமே அதுதான். இப்பதான் புரியுது உன எல்லாரும் கோடிகளில் பொருள் டெக்பாஸ் ஏன் சொல்றாயின்னு. உன கொன்னே விடுவேன், நீ சேர்ந்துட்டு பேசக்கூடாது. இது ரிவ்யூ யூனிட் சீக்கிரமே ரிட்டர்ன் போயிடும். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு டிவி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. மிச்சபடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் வாங்கல. அப்ப என்னதான் சொல்ல வர, காசு இருந்தா அதை வாங்கிடலாம். இல்ல, காசு இருந்தா வாங்கலாம்லாம் கிடையாது. இப்ப 5 லட்ச ரூபா உங்க கையில இருக்கு, இந்த டிவி வாங்கி கொண்டு போய் நம்ம வீட்டுலாம் வச்சோம் அப்படின்னா ரூம் சின்னதா இருக்கும், அந்த ரூம்ல வச்சு பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? சோ அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது ஒரு ஹால் வேணும், அந்த ஹால்ல இந்த டிவி வைக்கிறதுக்கு இடம் வேணும். அப்படியே இந்த டிவியை வச்சுட்டாலும் இதை ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அந்த ஐஓடி ப்ராடக்ட்ஸ், கேமிங் கன்சோல், ஸ்பீக்கர், ஆமா அதை வேற வாங்கணும், அதுக்கு பல லட்சங்கள் ஆகும். சோ இது எல்லாம் பேஸ் பண்ணி உண்மையிலேயே கோடியில பொருள்றவங்களா இருந்தா இந்த டிவியை வந்து வாங்கலாம். அப்படிதானே சொல்றேன். எல்லாமே இருக்குல்ல, மரியாதையா போயிரு. பெரிய ரூம் இருக்கு, பெரிய பச்சையா கேட்பேன். போ இங்க வா, ஒரு நிமிஷம் வா, இங்க வா. ஆக்சுவலா நானுமே எந்த கேஸ் அப்படின்னா, இந்த பொருளை வாங்காமல் வீடியோவை மட்டும் பார்க்க வந்திருப்பவர்கள் சார்பாக இந்த வீடியோ வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு ஒரு கமெண்ட் வரும்ல, அது என்னோட ஃபேக் ஐடி தான். சரியா? சும்மா வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு நீ, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கமெண்ட் நீ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கோடிகளில் பொருளும் டெக்பாஸ், கோடான கோடிகளில் பொருளும் டெக்பாஸ் புதுசா வந்துக்கிற கமெண்ட்